இன்றைக்கு யாக்கோபு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு அவர்களை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். ஈசாக்கு, ரெபெக்காள் என்கிறவர்களுக்கு இரண்டாவதாக பிறந்தவர் தான் இந்த யாக்கோபு. நேற்றைக்கு படித்தோம், ஈசாக்கு நல்ல ஜெப சிந்தையுடைய ஒரு ஜெபிக்கிறவர். இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னேன், ஈசாக்கு, ரெபெக்காள் என்கிற அந்த தம்பதி இன்றளவும் பேசப்படுகிற ஒரு பரிசுத்தமான ஒரு தம்பதி. அந்த தம்பதியினுடைய குடும்பத்தில் 2 பிள்ளைகள், ஒன்று ஏசா, இன்னொருவன் யாக்கோபு. 25வது அதிகாரம் 27வது வசனம். இந்த ஈசாக்கு, ரெபெக்காளுக்கு பிள்ளைகள் பெற்றெடுத்த போது, அவர்கள் பெரியவர்களான போது, ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய். 2 பிள்ளைங்க. அதுல மூத்த பையன் யார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அவன் வேட்டை செய்வதில் வல்லவன். ஒரு மானை அடிச்சு கொல்லணும்னா அவ்வளவு சூப்பராக கொண்டுடும். வேட்டையாடுவதில் வல்லவன். அதே போல அவன் சஞ்சரி. அவன் அதிகமான காலங்கள் எங்கதான் இருந்தான்? வனத்துல, காடுகளிலே சுற்றி கொண்டிருந்தார். வீட்டு பக்கமே எப்பவாவது ஒரு முறை வந்து தலை காய்த்து போவான்னு நினைக்கிறேன். 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளைங்க ஊர் சுற்றுற பிள்ளை, இன்னொரு பிள்ளை வீட்டுக்குள்ளன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அல்லேலூயா. யாக்கோபு பற்றி சொல்லும் போது, யாக்கோபு எப்படி? குணசாலி, வீட்டில் இருக்கிறவன். கூடாரவாசினா வீட்டை விட்டு வெளியே போவாதுன்னு வச்சுக்கோங்க. ஒன்று வீட்டுக்கு வெளியே இருக்கிறது, இன்னொன்று வீட்டுக்கு உள்ளே இருக்கிறது. கவனிக்கவள். இப்படி இருந்த பிள்ளைகள். மூத்தவன் தான் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டியவன். பொறுப்பாக அவன் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் அவரவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்தந்த இடத்தை, அந்தந்த ஆசீர்வாதத்தை அவரவர்கள் என்ன பண்ணிக்கிடணும்? தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நான் யாரு? நான் எதுக்காக பிறந்தேன்? என்னுடைய பொறுப்புகள் என்ன? இதெல்லாம் நம்ம சரியாக பாதுகாத்து மெயின்டைன் பண்ணணும், தக்க வைத்துக் கொள்ளணும். அந்த இடத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். இல்லைன்னா வேற ஒருத்தர் வந்துருவாங்க. அப்படி செய்ய தவறியவர் தான் இந்த ஏசா. இன்னும் வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாவுக்கு பெண்கள் மோகமும் இருந்திருக்கு. பெண்கள் விஷயத்தில் கெட்டு போயிட்டார். வெளியே சுத்தினாலே கண்டிப்பா அந்த விஷயத்துல, வெளியே சுத்துற அத்தனை பேருமே இந்த விஷயத்தில் வீக்காதான் இருப்போம். எப்படியாவது அது பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. உலகம் அப்படிதான் இருக்கு. நான் ஏற்கனவே ஜெபத்துல சொன்னேன்ல, நீ யார் அதிகமா யோசித்துட்டு சிந்திச்சுட்டு இருக்க, அவர் நைட்ல வருவார். அது கடவுளா இருந்தா கடவுள் வருவாரு, பிசாசா இருந்தா பிசாசு. எம்ஜிஆர் வந்து போனாலும் எம்ஜிஆர் வந்து போவார். ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் பாடின டியூயட் பாட்டை நீ யோசிச்சிருந்தீங்கன்னா, ஜெயலலிதா இருக்கிறது அந்த டியூயட்ல யாருப்பா? நீ இருப்ப. கதாநாயகியா நடிச்சுட்டு இருப்ப. எதுல? நைட்டு கனவுல. இது இயல்பு. உனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நபரை நீ அதிகமா யோசித்தா ரைட்ல வந்து போவார்.
அந்த கனவு வரும். அப்போ நம்ம எதை யோசிக்கிறோம், எதை செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆமா, அதுவும் அந்த அந்த நபரை நம்ம எப்படி பார்க்கிறோன்றது ரொம்ப முக்கியம். அண்ணனா பார்த்தோமா இல்ல காதலனா பார்த்தோமான்றது ரொம்ப முக்கியம். அண்ணனா பார்த்தா உன்னை வந்து காப்பாத்திருப்பாரு, காதலனா பார்த்தா உன்னை வந்து உங்க கூட வந்து டூயட் பாடியிருப்பாரு. அப்ப நாம் ஒருவரை எந்த நிலையில் இருந்து பார்க்கிறோம். அப்ப இந்த ஏசா ரொம்ப கெட்டவனா போனான், அடங்கல. தாய்க்கு அது ரொம்ப வேதனையா இருக்கு. அல்லேலூயா. தாய்க்கு அது ரொம்ப மன அழுத்தமா இருந்தது. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, ரெபெக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதனாலதான் யாக்கோபை கூப்பிட்டு, எப்படா அண்ணன் சரி கிடையாது, அண்ணன் ஒரு மாதிரியா போயிட்டான், நீங்க எங்கேயுமா சுத்திட்டு இருக்கலாம், அதனால நீ என்ன பண்ண, எங்க அப்பா வீட்டுக்கு போடான்னு சொல்லி அனுப்புன. கவனிக்க வேண்டும், ஒரு மனிதன் தேவ திட்டத்துக்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒரு மனிதன் வாழாமல் போனால் அந்த இடத்துக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவரை தேவனை நம்முடைய லிஃப்ட் பண்ணிடுறார். நான் தான் முக்கியமான ஆளாச்சே, பெரியவனாச்சே, மூத்தவனாச்சே, எனக்கு தானே வந்திருக்கணும், உனக்கு தான் வந்திருக்கணும், ஆனா அதுக்கு நீ யாரா இல்ல, தகுதியா இல்ல. அந்த தகுதியை நீதான் வளர்த்துட்டு இருக்கணும், அந்த இடத்தை நீதான் தக்க வைக்கணும். ஆனா அதுக்கு பாத்திரமானா இல்லையே. நீ போயிட்டு சுத்திட்டு வரான், சுத்திட்டு வரும்போது ஈசாக்கு சமைத்து கொண்டிருக்கிறான், யாக்கோபு சமைத்து கொண்டிருக்கான். அப்ப யாக்கோபுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க சத்தமா? எனக்கு கூட அந்த வாசி அவனுக்கு சமைக்க தெரியும். அல்லேலூயா. சமைத்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு பசி, எனக்கு சாப்பாடு கொடுத்து கேட்கிறான். நீ சுற்றி போட்டு வந்தவனுக்கு யார் சோறு போடுவ? கொடுக்க மாட்டேன்றான். இல்லை இல்லை, புத்திர சுமிக்காத வாங்கிதான் என்ன பண்ற, பாகத்தை உனக்கு கொடுத்துறா. அப்போ தன்னுடைய ஒரு உன்னதமான ஒரு பொசிஷன், ஒரு நிலையை எதுக்காக விட்டு போடுறான்? சாப்பாட்டுக்காக விட்டுட்டான். தேவன் உன்னை அபிஷேகித்திருக்க, தேவன் உன்னை அழைத்திருக்க, பிறப்பிலேயே உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீ மூத்தனா பிறந்த, முதல்வனா பிறந்த, அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த நிலையை நீ இழந்து போற, சாதாரணமா ஆயிடும். கீழே இருக்கிறவனை ஆதரிக்கக்கூடிய இடத்துல யார் இருந்துக்கணும்? ஏசா இருந்திருக்கணும். உன் தம்பியை நீ தான் பாதுகாத்து இருக்கணும், நீ தான் கொடுத்து உதவி செஞ்சிருக்கணும். ஆனா இப்ப யார் கிட்ட போய் கையேந்திர? தம்பி கிட்ட போய் கையேந்திர. உனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீ தான் கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு முறை மனைவி கிட்ட சில விஷயங்களை பேசிட்டு இருந்தேன். குடும்ப கதெல்லாம் சில சொல்லுவேன், அதை வச்சு எங்களை தப்பா பேசக்கூடாதுயா, அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. என் மனைவி கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், அவன் தம்பியை வச்சு பேசிட்டு இருந்தேன். இதுவரை 10 வருஷத்துல நல்ல ஒரு 100 ரூபாய் எவ்வளோ கொடுத்துருவானா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாங்க. அதுக்கு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் அவனுக்கு மூத்தவன், நான் தான் அவனுக்கு கொடுக்கணும், அவங்ககிட்ட வந்து நான் கையேற்ற மாட்டேன். அல்லேலூயா. கரங்களை விட்டு சொல்லு, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மூத்தவன், எனக்கு அவனுக்கும் கிட்டத்தட்ட 10, 12, 13 வருஷம் பெரிய ஆள். நான் அவன் எனக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் தான் அவனுக்கு கொடுக்கணும். ஆமென். அப்போ பெரியவங்க தான் சின்னவங்களுக்கு கொடுக்கணும். அந்த இடத்துல அவங்க தங்களை தக்க வைக்கணும். அந்த இடத்துல இவங்க தக்க வச்சுக்கிடல அப்படின்னா இவங்க யார்கிட்ட கையேற்ற வேண்டியதா இருக்கும்? சின்னவங்களாட்ட போய் கையேற்ற வேண்டியதா. தேவன் எல்லாருக்கும் அந்த கிருபை தர. நான் மூத்தவனா பிறந்துட்டேன் என்பதனால அப்படி அல்ல, நீ இளையவனா பிறந்துட்டு அப்படி இல்லை. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபை தர. அதை நம்ம தான் வளர்த்துக்கிடும். அந்த எண்ணத்தை, சிந்தையை நம்ம தான் வளர்த்துக்கிடும்.
அல்லேலூயா. அந்த சிந்தையை, எண்ணத்தை நாம் வளர்த்து கொண்டால் நிச்சயம் அதற்கேற்ற பொறுப்புகள் நமக்கு வரும், அதற்கேற்ற கிருபைகள் வரும். கவனிக்கணும். எனக்கு கீழே இருக்கிறவங்களை நான் கவனிக்கணும், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். சபையிலே கூட வச்சுக்கிட்டுங்களேன், நான் எனக்கு ஒரு 40 வயசு, 45 வயசு, 50 வயசு, எனக்கு 60 வயசு ஆகுது, சபையில் இருக்கிறேன் அப்படின்னா உனக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்மாதிரிகளாக வளரணும். இவங்க உனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வாழ்ந்தது. அதனால்தான் சபைகளிலே பைபிள் உமன் ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா ஸ்தானத்தில் இருப்பாங்க. அவங்க மற்ற இளம் பெண்கள், சிறு பிள்ளைகள், கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் ஆகும், உங்க குடும்பத்தில் ஒரு மாதிரியாக இருக்கும், கணவனோட கூட சேர்த்து பயணிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை கொடுத்து சண்டை கூட்டி விடுற வேலை இல்லை, நம்ம அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்தை விதமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவர்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு வரணும். அப்படிப்பட்ட மனம் உடையவர்களாக, பக்குவம் உடையவர்களாக மூத்தவர்கள் வாழ பழகணும். அல்லேலூயா. அப்போ அந்த நிலையில இங்க ஏசா இல்லை, யாக்கோபு இருக்கிறார். யாக்கோபு தன்னை அந்த நிலைக்கு வளர்த்துக் கொள்ளுகிறார். தாய் தகப்பன் மூலமாக நடத்தப்படுகிறார். அவர்களுடைய ஆலோசனைக்கு யாக்கோபு உட்படுகிறார். அல்லேலூயா. அப்பா அம்மா சொல்லுகிற ஆலோசனைக்கு பிள்ளைகள் உட்படுவது நல்லது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பா அம்மாவை விட உனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நல்வழிப்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த பூமியில ஒருத்தரும் கிடையாது. அப்பா அம்மா கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க கூடாது. அல்லேலூயா. மறைக்கிறோம், அப்பா அம்மா கிட்ட ஒரு விஷயத்தை மறைக்கிறோம்னா அந்த விஷயம் எதுவா இருக்கும்? ஹலோ, நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா? கெட்டதா தானே இருக்கும். நல்ல விஷயத்தை அப்பா அம்மாவோட மறைக்குமா? மறைக்க மாட்டோம். அப்போ மறைக்கிறோம்னா அது கெட்ட விஷயம். அல்லேலூயா. கெட்ட விஷயத்தை மறைக்கும். அப்போ அது பாவம். அப்போ அது நமக்கு தெரிஞ்சிச்சு, இது கெட்ட விஷயம், இதை மறைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. மிகவும் கவனமா இருக்கணும். தாய் தகப்பனிடத்துல மறைத்து செயல்படுவது என்பது நம்மை தீமையான வழியிலே நடத்துகிற ஒன்று. அது எதுவாக இருந்தாலும் சரி, நீ தப்பே பண்ணிட்டு இருந்தாலும் அப்பா அம்மா வந்துட்டு அதுக்கு சொல்யூஷன் என்ன? பாஸ்டர்ட மறைக்க கூடாது. சொல்லு, உனக்கு உதவி செய்யறதுக்கு நான் இருக்கிறேன். அல்லேலூயா. மறைச்சிட்டா தான் பிரச்சனை. நீ தப்பு பண்ணிட்ட, நீ தவறிட்ட. தவறுதல் என்பது இயல்பாகவே உலகத்தில் நடக்கிற நிகழ்வு. உன்னை தப்பா ஒருத்தர் நடத்திடலாம். உன் கூட படிக்கிற ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ உன்னை தவறாக உன்னை நடத்த முடியும். அப்படி நீ நடந்துட்ட அப்படின்னா சோ அது என்னதுன்னு உனக்கு பெற்றோருக்கோ இல்லை என்றால் உன்னுடைய தகப்பனுக்கோ தாய்க்கோ உன் போதகனுக்கோ அது சொல்லும் போது அது சரியான ஒரு ஆலோசனை உனக்கு கொடுத்து நல்வழிப்படுத்த முடியும். இப்ப நான் இங்க நிக்கிறேன்னா எனக்கு யாரும் ஒரு நல்லவங்க நல்வழிப்படுத்தி இருக்காங்க. நல்வழிப்படுத்தாம எவனும் நல்லவனாக அந்த பூமியில வாழ முடியாது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஏன்னா பிறக்கும் போது நம்ம இப்படிதான் பிறந்திருக்கிறோம், பாவ சிந்தையில தான் பிறந்தோம், பாவ எண்ணங்களோடு தான் பிறந்தோம். யாரும் பிறக்கும் போது நல்லவனா பிறக்கிறதே கிடையாது. சொல்லுவாங்க பிறக்கும் போது எல்லாமே நல்லவனா தான் பிறந்தாங்க, ஆனா இடையில என்னவாயிட்டாங்க? கிடையாது, கிடையவே கிடையாது. என்னதான் பொத்தி 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 வச்சிருந்தாலும் கரெக்டா அந்த 18, 20, 25 வயசுல விளையாட்டு காட்டத்தான் செய்வாங்க பிள்ளைங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லு. அல்லேலூயா. விளையாட்டு காட்டத்தான் செய்வாங்க. நீ ரூமுக்குள்ளே பூட்டி வச்சிருந்தாலும் செய்வாங்க. அப்போ இதுக்கு அவங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், தெளிவான நடத்துதல், தெளிவான ஒரு கைடு வேணும். அப்போ இந்த யாக்கோபு சொல்றதை கேட்கிறாரு, ஏசா சொல்றதை கேட்கல. அவ்வளவு சொல்றத யாரு கேட்கல? ஏசா கேட்கல, யாக்கோபு கேட்கிறார். கேட்டதுனால அவர் தேவ திட்டத்துக்குள்ளே வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ திட்டத்துக்குள்ளே வரணும்னா உன் தாய் தகப்பன் சொல்லுதை நீ கேட்கணும். அல்லேலூயா.
ஆமா, அந்த தாய் தகப்பன் சொல்றதை கேட்டு அவன் போகிறான். நான் அதாவது 28வது அத்தியாயத்துல 14-16 வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவன் அவனை சந்திக்கிறார். அவன் சொல்லுங்க, தேவன் அவனை சந்தித்து அவனை பலப்படுத்தி, ஓ நீ ஆசீர்வாதத்தோடு திரும்பி வருவே அப்படின்லாம் அவனை ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆண்டவர் அவனை அழைத்து வைக்கிறார். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதே மாதிரி போகிறான், அவன் ஆசீர்வாதங்களோடு கூட திரும்பி வருகிறான். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 31வது அதிகாரம் சொல்லுகிறது, அவன் அந்த லாபானை விட்டு அவன் திரும்பி வருகிறான், மாமனை விட்டு திரும்பி வருகிறான், மனைவி பிள்ளைகளோடு கூட திரும்பி வருகிறான். 32வது அதிகாரத்துல 27 30 வசனம், 27 30 வசனம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு கூட என்ன பண்ணான்? போராடினான். அல்லேலூயா. ஆமா, ஒண்ணும் இல்லாம போனா இப்ப நிறைய பொருளோடு ஆசீர்வாதத்தோடு திரும்பி வரான். ஆனாலும் அவனுக்குள்ளே பயம் இருக்கிறது. அப்படின்னு சொல்லுங்க. பணம் வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும், பொருளாதாரம் வந்துடும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் அப்படியே ஆட்டியா அப்படியே அசைக்கி உலுக்கி இருக்கும். எந்த ஒரு மனிதன் பாவம் செய்து விடுகிறானோ நிச்சயமாக அந்த பாவம் அந்த மனிதனை விடாது, வாழ்விக்காது. பாவம் செய்கிறாத்துமா செத்துட்டே இருக்கு, உள்ள அப்படியே கலக்குது. வெளியே என்ன இருக்கு? பொன் பொருள் வைடூரியங்கள் பொருளாதாரம் நிறைவா இருக்கு. ஆனா பயம், உள்ளுக்குள்ள பயம். அந்த பயத்துல தேவனை பற்றி கொண்டு என்னை ஆசீர்வதித்தால் உடைய உண்மை. ஏன் உலகத்துல எவ்வளவு ஆசீர்வாதம் அவனுக்கு எல்லாம் இருக்கு, ஆனா அது கொடுக்காத ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்துக்காக போராடுறான். நேற்று கொடுக்க. இதுதான் ஆவிக்குரிய வாழ்வியல் ஆரம்பம். அல்லேலூயா. இதுவரைக்கும் யாக்கோபுடைய காரியங்கள் எல்லாம் ஒருவேளை தேவ திட்டத்தின்படி வந்திருந்தாலும் கூட, தேவ ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் கூட, ஒரு ஆவிக்குரியவனாக அவன் மாறவில்லை. இப்போதான் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். எல்லாத்தையும் நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேன் போப்பா அப்படின்றார். இல்ல இல்ல, என்ன ஆசீர்வதிக்கன்னு கேட்கிறான். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் இருக்கு அவனுக்கு, அவன் விருப்பப்படுத்த எல்லாம் இருக்கு. ஆனா பொருள் ஒண்ணுக்கு எத்தனை 4 இருக்குது. அல்லேலூயா. ஆமா, எத்தனை பிள்ளைங்க மொத்தம்? எத்தனை பிள்ளைங்க? 12 13 அத்தனை இருக்கு. வேலைக்காரர்கள் இருக்காங்க, வேலைக்காரிகள் இருக்காங்க, எல்லாம் சொத்து நிறைய இருக்கு. இவ்வளவு சொத்து இருக்குது. ஆனா தேவனாண்ட போய் அதெல்லாம் என்னால முடியலப்பா, என் ஆசீர்வதிங்க, வெடிச்சிச்சுரா போடான்றாரு. நான் உண்மை விட மாட்டேன், போராடுறான். இதுதான் ஆவிக்குரிய வாழ்வியல். உனக்கு 1000 இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், இந்த மனசுல ஒரு நிம்மதியும் இல்லை பத்தியா? ஒரு பயம் உன்னை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. பிசாசு உன்னை துரத்தி கொண்டே இருக்கிறான். ஒரு ஆவிக்குரிய வாழ்வை அவன் தேடுகிறான். எனக்குள்ள ஒரு நிம்மதி வேண்டும் கேட்கிறான், சமாதானம் வேண்டும் கேட்கிறான். பொருள் மட்டும், பணம் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் அவன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. யாக்கோபுன்றான். இனி உன் பேர் என்ன கிடையாது, யாக்கோபு கிடையாதுடா, இனிமேல் உன் பேர் இஸ்ரவேல் சொல்லிட்டு அவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ யாக்கோபு என்பது அவனுடைய பழைய பெயர், பழைய வாழ்க்கை சார்ந்த பெயர். பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறான், புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறான். இந்த புதிய வாழ்க்கை தான் இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை பழைய வாழ்க்கை ஏமாற்றுக்காரனாய் இருந்திருப்பான், அநேக விதமான பொருளாசை உடையவனாய் இருந்திருப்பான், பாவ எண்ணங்களோடு வாழ்ந்திருப்பான், பாவ சிந்தைகளோடு வாழ்ந்திருப்பான், கெட்டவனாய் இருந்திருப்பான். ஆனால் தேவன் அதை மாற்றுகிறார். நீ உலக பொருளாதாரம் மட்டுமே ஆசீர்வாதம் என்று எண்ணாமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடி இரவும் முழுதும் என்னோடு கூட போராடி மேற்கொண்டாயே, அதனால் இனிமேல் நீ யார்? இஸ்ரவேல். யாக்கோபு என்றால் அவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே தகப்பன். இஸ்ரவேல் என்றால் இந்த உலகத்தில்
உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் அந்த பொண்ணு சொன்ன, அந்த கிணத்தாண்ட இருந்தால் அந்த பொண்ணு பேர் என்ன? எந்த கிணறு கேட்கிறீங்களா? அந்த பொண்ணு சொன்ன இயேசுவிடத்துல, எங்கள் தகப்பன் யாக்கோபு இந்த கிணத்தை எங்களுக்கு கொடுத்தார், அவரை விட நீ பெரியவரான்னு கேட்டார். எவ்வளவு சந்ததிக்கு முன்ன பிறகு கேட்கிறார். எல்லாருக்கும் தகப்பனாக இந்த யாக்கோபு மாறி போகிறார். கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் என்கிற அந்த பெயர் ஒரு ஆவிக்குரிய நிலைப்பாடு. யாக்கோபு என்கிற அந்த பெயர் உலக பிரகாரமான ஒரு நிலைப்பாடு. உலகம் ஆவிக்குரிய வாழ்வியல், உலக வாழ்வியல் ஆவிக்குரிய வாழ்வியல். அல்லேலூயா. ஆமா, அங்கதான் அது மாறும். ஆமென் சொல்லுங்க. 48வது அதிகாரம் 3ஆம் வசனம். இதுல பார்த்தீங்கன்னா கடைசி காலம் நெருங்கிச்சு. அவர் என்ன பண்ண போறாரு? கொஞ்ச நாள்ல சாவ போறார். அல்லேலூயா. மரணத்தை சந்திக்க போகிறார். அப்போ பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சாட்சி பகிர்தல் என்பது ரட்சிப்பை பெற்றவர்களால் மட்டுமே சொல்லக்கூடிய நிகழ்வு. யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினது ரட்சிப்பு. பாவத்தை விட்டு பரிசுத்தமான ஒரு நிலைக்கு வருகிறார். அதன் பிறகு அவர் வாழ்ந்த வாழ்க்கை, கடந்து போகிற காரியங்கள், இது எல்லாவற்றையும் தன்னுடைய கடைசி காலத்தில் மறிக்கும் முன்பதாக தன் பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு, தேவன் எப்படி என்னை சந்தித்தார், நான் எப்படி சோதரம் உங்களை எல்லாம் பெற்றெடுத்தேன், உங்களை நடத்தினேன், இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகள் என்ன என்கிறதை துல்லியமாக தன் பிள்ளைகளுக்கு யாக்கோபு அங்கே சொல்லி சாட்சியாய் பகிர்ந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஆமென். இது ரொம்ப 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 முக்கியம். தேவன் உன்னை சந்தித்த விதத்தை, தேவன் உன்னோடு கூட இடைப்பட்ட அந்த சூழ்நிலைகளை நிச்சயமாக தன் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். தேவன் உனக்கு வாக்கு பண்ணினதை உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இதை எங்க வைத்து சொல்லுகிறார்? எங்க வச்சு சொல்றார்? எகிப்தில் வச்சு சொல்றார். அல்லேலூயா. எகிப்தில் வச்சு சொல்றார். இதுங்க காலம் வரும், அப்பொழுது ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணின தேசத்துக்கு உங்களை எல்லாரையும் அழைச்சிட்டு போவார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு. கர்த்தர் உங்களை சந்திப்பார் நிச்சயம். அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு சொல்றார்? பிள்ளைகளுக்கு. கவனிக்கணும், கவனிக்கணும். ஆண்டவர் அவர்களோடு கூட சந்தித்து நிச்சயமாய் உங்களை விடுவித்து கொண்டு போவார். உங்களுக்கு எதிர்காலங்கள் இருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சந்திப்பார் என்றெல்லாம் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை, இந்த கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொன்னதை, அவர் அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு அவர்களுக்கு வாக்கு பண்ணினதை, ஆபிரகாம் நடந்து திரிந்த அந்த பகுதிகளை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்கிறதை அங்கே அவர்களுக்கு சொல்றார். இந்த சாட்சி பகிர்தல் என்பது மிக மிக முக்கியம். கடவுளை, ஆண்டவரை விட்டுடாதீங்களா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டு போறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கவனிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். தொடர்ச்சியாக யாக்கோபு மரித்து போகிறார். 49வது அதிகாரத்தில் அவர் மரித்து போகிறார். அதுக்கடுத்த அதிகாரத்திலே வந்து பார்க்க முடியும். அந்த யாக்கோபுடைய மரணம் என்பது ஒரு பெரிய ராஜ மரியாதை
அப்ப யாக்கோபு எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு நபர் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தால், உண்மையான ரட்சிப்பை பெற்று வாழ்ந்தால், அந்த மனிதன் தன்னுடைய கடைசி காலத்தில் எப்படிப்பட்டதான புகழை அடைவான் என்பதற்கு யாக்கோபின் மரணம் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அல்லேலூயா. கவனிக்க. சரி, எல்லாரும் கவனிக்க. யாக்கோபு என்பது பழைய வாழ்வு, இஸ்ரவேல் என்பது புதிய வாழ்வு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கிடுவோம். இந்த இஸ்ரவேல் என்கிற அந்த புதிய வாழ்வு தான் நிரந்தரமாக இருக்கக்கூடியது, இருக்கணும். ரட்சிப்பை நாம் என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொள்ள சொல்றல, ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். ஆனால் அது சாத்தியமா, நடைமுறையில் இருக்கிறதா அப்படின்னா இல்லை. எல்லா நிலையிலும் அந்த இஸ்ரவேலாய் நீ இருப்பாய் என்றால் நிச்சயம் உன்னை யாராலையும் வெல்ல முடியாது. நீ யாக்கோபா மாறிட்டினா கண்டிப்பா உன்னை என்ன பண்ணிடுவாங்க? மேற்கொள்வாங்க. இதுதான் இன்றளவும் நடக்கிற இஸ்ரவேல் யுத்தம். அவர்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்கும் வரை அவர்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் என்றைக்கு மாம்சத்துக்குரியவர்களாய் மாறுகிறார்களோ அப்போது இஸ்ரவேலரை இந்த உலகம் மேற்கொண்டிருக்கிறது. வேதத்திலும் அதுதான். நிறைய இடத்துல யுத்தங்கள் நடந்திருக்கிறது. இஸ்ரவேலர் அவர்களை மேற்கொண்டிருக்கிறார்கள், இல்லை என்றால் அவர்கள் இஸ்ரவேலரை மேற்கொண்டிருக்கிறார்கள். எதிராளிகள் எப்பொழுது என்றால் இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்குள்ளே இல்லாத போது மேற்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்பொழுது ஆவிக்குரிய நிலையிலிருந்து கீழே விழுந்து போகிறாயோ அப்பொழுதும் எதிராளிகள் பிசாசானவர்கள் உங்களை மேற்கொண்டு விடுவார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியாய் வைத்துக் கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் அவனை மேற்கொள்வீர்கள். நீங்கள் யாக்கோபா இஸ்ரவேலரா? அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா வாதிப்பதில்லை. அல்லேலூயா. நீங்கள் இஸ்ரவேலராய் இருக்கிற வரை உங்களை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால்தான் வேதத்தில் நிறைய இருக்கிறது வசனங்கள். ஏசாயா 27:6 சொல்றாரு, யாக்கோபு வேறு பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து. இந்த வேறு பற்றி என்கிற அந்த வார்த்தைக்கு தான் மறுரூபமாவுதல் இல்லையென்றால் ரட்சிப்பை பொருள்பட எழுதப்படுகிறது. யாக்கோபு உயிரோட்டம் உள்ளதாக மாற வேண்டும், ரட்சிப்பை பெற வேண்டும். அந்த யாக்கோபு ரட்சிப்பை பெற்றால் நீ இஸ்ரவேலராய் மாறினால் நீ என்னவாக? பூத்து காய்த்து. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நீ பெறுவாய். 41:14 என்ன சொல்லுவார்? யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின். அப்போ கவனிங்க, யாக்கோபு என்ற நிலையிலிருந்து நீ இஸ்ரவேலராக நீ மாறும்போது, இஸ்ரவேலாய் மாறும்போது ஒரு உன்னதமான நிலைக்கு நீ வர தானாவே வந்துடுது. உலகத்துக்குரிய உலக பிரகாரமான சிந்தை எண்ணங்களோடு இருக்கும் வரை ஆவிக்குரிய வாழ்வில் நீ வளர முடியாது, விசுவாச நீ மேற்கொள்ள முடியாது. நீ ஆவிக்குரிய நிலையில் மாறும்போதுதான் விசுவாசத்தை நீ மேற்கொள்ள முடியும். இஸ்ரவேலருக்கு தான் உலகம் பயப்படுமே ஒழிய யாக்கோபுக்கு உலகம் பயப்படாது. யாக்கோபுனா பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கை. பாவ வாழ்க்கையிலேயே நான் இஸ்ரவேலுக்கு சொல்லிட்டு இருந்தா உன்னை பார்த்து பிசாசு சிரிக்கத்தான் செய்வானே ஒழிய உன்னை பார்த்து பிசாசு பயப்பட மாட்டான். பிசாசுக்கு அப்படின்னா இஸ்ரவேலரா மாறினா தான் எதிர்த்து நிற்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் எதிர்த்து நிற்க முடியும். இல்லைன்னா உலக வாழ்க்கையில கூட உன்னையும் தெரியும் அப்பனையும் தெரியும் கூட யாரு? பிசாசு. அப்புறம் நம்ம வண்ட வடப்பெல்லாம் எடுத்து விட்டானா விட்டா போதும் ஓடிவிடுவோம். சில நேரத்தில் பிசாசு அப்படி சொல்லிட்டோம், உனக்கு தெரியாது எனக்கு, நீ யார் தெரியுமா, நீ என்ன சொல்லட்டுமா அப்படின்ட்டுருவான். அப்போ அவனுக்கு எல்லாம் தெரியும், நம்ம எங்க போறோம் எங்க வரோம் என்ன பண்ணி இருக்கணும் எல்லாம் தெரியும். இப்போ மிகவும் கவனமா இருக்கணும், ஜாகிரதையா இருக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து எப்போ இருக்கணும்?
ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வண்டி ஓடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம எல்லாரும் அல்லேலூயா. அந்த வார்த்தையை அப்பதான் சொல்லுவோம். மிகவும் கவனமா இருக்கும். உலக வாழ்க்கை வேற, ஆவிக்குரிய வாழ்க்கை வேற. யாக்கோபு வேற, இஸ்ரவேல் வெறும் பேரு மாத்திரமல்ல, வாழ்வியல் மாற வேண்டும். அந்த வாழ்வியலை தான் சொல்லுது பைபிள் பத்தி. அல்லேலூயா. கவனமா இருக்கும். ஆக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற அந்த விசுவாச தகப்பன்களுடைய பெயரை வைத்துத்தான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய எங்கள் முற்பிதாக்களே தேவன் சொல்றார். அப்ப இந்த இடத்தை தக்க வச்சுக்கிட்டாங்க இவங்க எல்லாம். ஒரு 2 சந்ததி தாண்டி இப்ப நான் ஜெபம் பண்றேன்னு வச்சுக்க, ஆண்டவரே எங்க அப்பாவுக்கு உதவி செஞ்சீங்களே எனக்கும் உதவி செய்யுங்கன்னு கேட்கிற அளவுக்கு எங்க அப்பா இருக்கு. அமைச்சர் அல்லேலூயா. எங்க அப்பாவை காப்பாத்துனீங்கல்ல, எங்க அப்பாவை அழைச்சி இது வரைக்கும் நடத்துனீங்கல்ல, இது வரைக்கும் உதவி செஞ்சீங்கல்ல, அது மாதிரி என்ன நடத்துங்க. எங்க அம்மாவுக்கு உதவி செஞ்சீங்கல்ல, அது மாதிரி என்ன நடத்துங்க. அந்த அளவுக்கு ஜெபிக்கிற அளவுக்கு நம்ம அப்பா அம்மா இருக்கணும். ஒருவேளை நம்ம அப்பா அம்மா தான் இல்லைன்னா நம்மளாவது நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கணும். அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கிற என் தாயை போல ஜெபிக்கிறவங்க இல்லை, என் தகப்பனை போல ஜெபிக்கிறவங்க இல்லை. உத்தமத்தில் இருந்தாங்க, உண்மைகள் இருந்தாங்க, சொத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்து போனாங்க. அல்லேலூயா. அந்த நீதிமான்களுடைய சந்ததி ஒரு நாள் கெட்டு போகாது. கர்த்தர் யார் கூட இருக்கிறாரா? ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் பார்த்துட்டு போறாரு. நீதிமான் கைவிடப்பட்டது இல்லையே. உண்மையா இருந்து பார்ப்போம். உண்மையா இருந்து கஷ்டப்பட்டாலும் கடந்து போவோம். பல பிரச்சனை இல்லை, எல்லாரும் கடந்து போவோம் தானே. இந்த யாக்கோபு பணத்தெல்லாம் குறைவு கிடையாது, ஈசாக்கும் கிடையாது, அது ஆபிரகாமும் கிடையாது. ஆனா இவங்க எல்லாருமே ஃபெய்த்தில் இருந்தாங்க. ஃபெய்த்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மை குறையக்கூடாது. கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமா, இதுதான் பெரிய ரகசியம். ஆனா அது யாருக்கும் புரியாது. அது பெரிய ரகசியம், அது புரியாது. அதனாலதான் கர்த்தர் நல்லவர் என்கிறத அது புரிஞ்சாதான், அது ருசிச்சாதான் தெரியும். அது இந்த யாக்கோபு பெயரால் தேவன் மகிமைப்படுகிறார். யாக்கோபு 12 கோத்திரத்துக்கு தகப்பன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மிக முக்கியமான ஒரு நபர். சொல் மாத்திரமல்ல, கவனிக்கணும். இந்த யாக்கோபு இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற விஷயம் அடிக்கடி கவனிக்கணும். நிலை மாறக்கூடிய சூழல். திடீர்னு யாக்கோபா மாறிடும், திடீர்னு இஸ்ரவேலா மாறிடும், இஸ்ரவேலா மாறிடும், அப்படி யாக்கோபா. அதனால தான் ஆண்டவர் நிறைய இடத்துல எழுதி வச்சிருக்கிறார். காணாமற் போன ஆட்டுக்குட்டியா. வசந்த படிக்கலாம். மத்திய 10:6-15 காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார் என்ற. அப்போ இவங்கெல்லாம் என்ன ஆயிட்டாங்க? இஸ்ரவேல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்கீங்க? பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. இஸ்ரவேல் யாக்கோபாக மாறிட்டுன்னு அர்த்தம். அப்போ யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுவதும், இஸ்ரவேல் யாக்கோபாய் மாறுவதும் இந்த அளவு நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. ஆமென் சொல்லுங்க. நம்ம சபையில் நடக்கிற நிகழ்வு. ஆமென் சொல்லுங்க. நமக்குள்ளே நடக்கிற நிகழ்வு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ இஸ்ரவேலா யாக்கோபா? இப்ப நீ யாரா வந்திருக்கிற? இப்ப ஸ்டில் நீ யாரு? யாக்கோபா இஸ்ரவேலா அப்படின்னு சொல்லிக்கிறோம்ல. நல்லதா இருக்கு. அதே மாதிரி இருந்தா தான் நல்லது. அல்லேலூயா. சில நேரத்தில் யாரா மாறிடுறோம்? யாக்கோபாக மாறிடுறோம். சில நேரத்தில் இஸ்ரவேலராக இருக்கும். சபைக்குள் வந்தால் இஸ்ரவேலர், வெளியே போனா யாக்கோபு. பிரசங்க பீடத்தில் வந்தா பாஸ்டர், வெளியே போனால் யாக்கோபு. அல்லேலூயா.
ரொம்ப சிந்திக்க வைக்கணும், பயமுறுத்தலை. இதுதான் சக்தி. அல்லேலூயா. நீங்கள் சிந்தித்தாலும் சிந்திக்காமல் போனாலும், பயந்தாலும் பயப்படாமல் போனாலும், நம்ம எல்லாரும் இஸ்ரவேலராய் இருக்கிற வரைக்கும் தான் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. தேவனுக்கும் நமக்குமான அந்த உடன்படிக்கையின் பிள்ளை. அதனால தான் ஆண்டவர் அவனை வெயிட் பண்ணி கால வரைக்கும் போராடுறான். போராடி அந்த காரியத்தை பெறுகிறான். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல நடக்கிற நிகழ்வும் இதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த காலங்களில், பைபிள்ல வாழ்ந்த அந்த காலங்களிலும் கூட கர்த்தரோடு கூட அவங்க இருந்த வரைக்கும் வெற்றி பெற்றார்கள். கர்த்தரோடு இல்லாமல் வெளியே போயிட்டு மாம்சத்தில் செயல்படும் போது போட்டு போனார்கள். நீ கர்த்தரோடு நெல்லு, வெற்றி உன் பக்கம் வரும். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், அப்படி கர்த்தரோடு நின்றுப்பா. கர்த்தர் உனக்காக எனக்காக யாவையும் செய்யும். மாம்சத்தை கொஞ்சம் அடக்கணும். மாம்சம் எண்ணங்கள் வரத்தான் செய்யும், ஐடியாலாம் வரும், சிந்தெல்லாம் வரும். அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். விடு, கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. உன்னையும் பார்த்துக் கொள்வார், உன் எதிராளிகளையும் பார்த்துக் கொள்வார். ரெண்டு பார்த்துக் கொள்வதே வித்தியாசம் இருக்கு. உன்னை பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கு, அவங்கள பார்க்கறதுக்கு வேற மாதிரி. உன்னை பார்க்கறதுக்கு கோல் பயன்படும், அவர்களை பார்ப்பதற்கு, உன்னை பார்ப்பதற்கு கோல் பயன்படும், அவர்களை பார்ப்பதற்கு தடி பயன்படும். உன்னை வைத்து உன்னை தடியால் அடிக்க மாட்டார், எதிராளிகளை தடியால் அடிக்கும். உமது கோலும் தடியும் தங்களை முடிச்சோம். ஆவிக்குரிய நிலையை காத்துக்கொள்ளும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளும், ஆவிக்குரிய வாழ்வை காத்துக்கொள்ளும். சில நேரங்களில் சில தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிற நிகழ்வுகள், எண்ணங்கள், சிந்தைகள் வருவது இயல்புதான். இந்த உலகத்தில் நடக்கும். அது நம்முடைய உறவுகள் மூலமாக வரலாம், நண்பர்கள் மூலமாக வரலாம், உடன் படிக்கிற, உடன் வேலை செய்கிறவர்கள் மூலமாக வரலாம், ஏன் நமக்கு வேலை கொடுத்தவர்கள் நம்முடைய முதலாளிகள் மூலமாக வரலாம். எந்த ரூபத்திலும் எந்த இடத்திலும் தவறான விஷயங்கள் நம்மை வந்து தாக்கலாம், தோற்றிக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய நிலையை நாம் சரியாக கவனிக்க வேண்டும். ஒரு நேரத்தில் இருந்தாலும் ஒரு நேரத்தில் கொஞ்சம் ஆராய்ந்து அறிந்து, ஓ நேரத்துக்கு நம்ம போன தப்போ, அது செஞ்சு தப்போ, அப்படி பேசியிருக்க கூடாதோ, கணவனாட்ட அப்படி பேசிட்டு இல்லை, மனைவி கிட்ட அப்படி பேசிட்டு இல்லை, பிள்ளைங்கிட்ட அப்படி பேசிட்டு இல்லை, அப்பா அம்மா கிட்ட அப்படி பேசிட்டு வந்த தப்பு தானே, இனிமேல் பேசுகிறார், அப்பா அம்மா சாரி கேட்கும். இந்த மனநிலையை வளர்த்து கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்மளை நல்ல நிலைக்கு கொண்டு போகும். இதுதான் கூடாரவாசி, அவன் சோதரம் குணசாலி. இதுதான் இந்த ஹேபிட் நம்ம வளர்த்துக்கிறோம். இதை வளர்த்துக்காக தப்பே பண்ணாதப்பன்னு அர்த்தம் கிடையாது. தவறுகள் இயல்பாக வருது. ஆமாம், சில நேரத்தில் பெற்றவர்களோ பெரியவர்களோ இல்லை பாஸ்டர் கூட சில நேரத்தில் சோதரம் உங்களை தவறாய் கண்டிக்க வேண்டியதாக இருக்கும், இல்லைஎன்றால் உங்களை தவறாய் புரிந்து கொள்ள வேண்டியதாக கூட இருக்கும். அது புரிய வைக்கணும். அண்ணாலே அன்றைக்கு இருந்த ஏழை தவறாய் புரிந்து கொண்டார். இது இயல்பு தான். ஆனாலும் இல்லைம்மா நான் அப்படி கிடையாது, நான் இதுதான் அப்படின்னு நம்ம தான் அதை கோவப்படக்கூடாது. அந்த இடத்துல தவறாய் நாம் காண்பித்து விட்டோம். தவறா அந்த பிக்சரேஷன் தவறா வந்துட்டாங்க. தவறா வந்ததுனால தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லை நான் அதுக்கு போகலை, அந்த ஒயின் ஷாப் பண்ண போனது உண்மைதான், நான் அதுக்கு போகல, நான் இந்த விஷயமா போனேன். ஓப்பனா சொல்லு, ஒளிமறைவு இல்லாமல் வாழ்ந்துடுவோம். உண்மை அவங்கள்ட்ட நான் பேசுறது உண்மைதான். ஸோ ஆனால் நான் இந்த விஷயத்தை தான் பேசினேன். ஒருவேளை நான் அவங்கள ரோட்டில் நின்று பிரசாதிச்சது தப்பு தான், இனிமேல் நான் பார்த்து கொள்ளுகிறேன். கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் நல்லதாக கூட இருக்கும். தேவையில்லாதவங்களோட ரோட்டில் நின்று 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுறது பார்க்கிற அத்தனை பேருக்கும் அது தவறாய் போகும். தவறான காரியங்களை நாம் விதைத்து விடக்கூடாது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு என்பது சாதாரணமானதல்ல. அது தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து யாக்கோபு என்கிற நிலையிலிருந்து இஸ்ரவேல் என்கிற நிலையை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாவீதை ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மியான வேளையில கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி. ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் இவைகளை ஆண்டவரை உடையவர்களாக இருக்க உதவி அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம்.
எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள்